செங்கல்பட்டு விருதுநகரான கதை தெரியும். விருதுநகர் மாவட்டமான கதை தெரியுமா? விருதுநகர் மாவட்டத்தை திருநெல்வேலியிலிருந்து பிரிச்சாங்க, சில பேர் மதுரையில இருந்து பிரிச்சாங்கன்னு ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. இதுதான் உண்மை. விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், வெம்புக்கோட்டை, வத்ராயிருப்பு, காரியாப்பட்டி, திருச்சுழி இதெல்லாமே ஒரு காலத்துல பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட பகுதியில இருந்தது. பாண்டியர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறமா இந்த பகுதிகள் நாயக்க மன்னர்கள், பாளையக்காரர்கள், சேதுபதி மன்னர்கள் கையில இருந்தது. அதுக்கப்புறமா கடைசியா பிரிட்டிஷ்காரங்க கைக்கு வருது. பிரிட்டிஷ்காரங்க ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டை மாவட்டங்களா பிரிக்கிறாங்க. அப்போ தென் தமிழ்நாட்டுல மொத்தமே பாத்தீங்கன்னா 2 மாவட்டம் தான். ஒன்னு திருநெல்வேலி ஜில்லா, இன்னொன்னு மதுரை ஜில்லா. இதுல விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், வெம்புக்கோட்டை இதெல்லாமே திருநெல்வேலி ஜில்லால இருந்தது. எஞ்சிய பகுதிகள் எல்லாமே மதுரை ஜில்லால இருந்தது. அதுக்கப்புறமா 1910 மதுரை திருநெல்வேலி மாவட்டங்களை பிரிச்சு ராமநாதபுரம் ஒரு புது மாவட்டத்தை உருவாக்குறாங்க. இதுல மதுரை மாவட்டத்துல இருந்து விருதுநகர் பகுதிகளும், திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து விருதுநகர் பகுதிகளும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போயிடுது. அதுக்கப்புறமா சுதந்திரத்துக்கு அப்புறம் 1985 ராமநாதபுரம் மாவட்டத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கைன்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இதுல விருதுநகர் மாவட்டத்தோட பழைய பேர் அப்போ காமராஜர் மாவட்டம். காமராஜர் மாவட்டத்தோட தலைநகரா தான் விருதுநகர் இருக்கு. அதுக்கப்புறமா லேட்டரா தலைவர்கள் பேர்லயே மாவட்டம் இருக்க வேணாம்னு முடிவு செஞ்சு தலைவர்கள் பேர்ல நீக்கி மாவட்ட தலைநகரங்கள் பேர்லயே மாவட்டங்கள் அழைக்கப்படும் சொல்றாங்க. அதன்படி 1996 காமராஜர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டமா மாறுது. ஆக மொத்தம் விருதுநகர் மாவட்டம் மதுரையில இருந்திருக்கு, திருநெல்வேலியில இருந்திருக்கு, ராமநாதபுரத்திலயும் இருந்திருக்கு. மதுரை, திருநெல்வேலி இந்த 2 பெரிய ஏரியாக்களை இணைக்கிற ஒரு நிலப்பரப்பா தான் இந்த கரிசல் பூமி இருந்திருக்கு. பேசுற ஸ்லாங் கூட பாத்தீங்கன்னா மதுரை ஸ்லாங்கையும் திருநெல்வேலி ஸ்லாங்கையும் கலந்து இங்க பெரும்பாலும் பேசுவாங்க. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.